Yes, life is given to live. Amen. So if life is given to live, and if you are searching or if you are on the run, you are not really living. வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நான் வாழ்நாள் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? வாழ்கிற மாதிரி இருக்குமா? Everybody can agree, life is given to live, you are happy, right? வாழ்க்கை வாழ்வதற்கே சந்தோஷம். ஆனால் but when I see my life, when it goes on and my days appear as if I am searching something or I am running after something, I don't feel like I am really living this life. அதாவது என் நாட்களை நான் எண்ணி பார்க்கும்போது, என் நாட்களை நான் யோசித்து பார்க்கும்போது, நான் உண்மையிலே வாழ்கிறது போல எனக்கு இல்லை. எனக்கு அது எப்படி தோணுது? நான் எதையோ தேடுற மாதிரி இருக்கு, இல்லை நான் எதுக்கு பின்னாலேயோ ஓடுற மாதிரி இருக்கு. Am I right? But life is given to live. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை வாழுங்க, சந்தோஷமா இருங்க. பவுல் எழுதுறாரு, சந்தோஷமா இருங்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். Rejoice, and again I tell you, rejoice. See, that is not happiness. அது ஒரு ஒரு இன்பம், ஒரு நல்லா இருக்கு அப்படி இல்லை. It is not happiness and it is not joy. அது ஆனந்தமும் இல்லை. அந்த சந்தோஷமா இருங்கள் அப்படி சொன்னது ஹாப்பினஸோ ஜாயோ கிடையாது. அதுக்கு மேல சொல்றாரு, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட், அண்ட் ஐ சே ரிஜாய்ஸ். So when Paul says rejoice and again I say rejoice, where can this rejoicing be? இந்த rejoicing எங்க இருக்கக்கூடும்? When you are in the job, how many of you rejoice in your job? How many of you find there is a room to rejoice? எத்தனை பேருக்கு உங்கள் வேலையில் இல்லை உங்களோட நீங்கள் அன்றாடம் ஸ்கூலில் you have time to rejoice? When there is an exam you are writing and you are rejoicing writing the exam, or when you are at the job you are rejoicing, வேலை செய்யும்போது இல்லை ஸ்கூலில் இருக்கும்போது பரீட்சை எழுதும்போது இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் பாடம் நடத்தும் போது இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது, how many of you rejoice? இல்லை எத்தனை பேர் நினைக்கிறீங்க it is possible to rejoice? See, the job or the work you do is in itself not, maybe ever not going to give you something with which you can rejoice. நீங்கள் செய்கிற வேலை இல்லைன்னா நீங்கள் செய்கிற காரியம், அந்த காரியம் அதுவே ஏதோ நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு, நீங்கள் கழிகூறுறதுக்கான காரியத்தை அந்த நீங்கள் செய்கிற வேலையால், நீங்கள் காலையில் சாயங்காலத்து வரைக்கும் போயிட்டு பண்ணுற காரியத்தால் உங்களுக்கு கொடுக்க கூடாமல் போகலாம். ஒருவேளை எப்பவுமே கொடுக்க கூடாமல் கூட போகலாம். You understand what I am saying? அதாவது there is another thing, when you believe that the job that is given to you is God given and it is your purpose, even if it is stressful or painful, you can come through it and say I am happy with what I am doing. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆண்டவர் கொடுத்தது, இது என்னுடைய அழைப்பு, என்னுடைய நோக்கம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறீங்கன்னா, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதில் ஒரு இது இல்லாமல் அதை செஞ்சு வெளியே வரும். பட் ஆனால் பவுல் சொல்லும்போது சந்தோஷமாக இருங்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னா, அந்த சந்தோஷம் எங்கிருந்து வரக்கூடியது? Of course it is not going to come from the work you do or the books you read. அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலையில இருந்தோ நீங்கள் படிக்கிற புத்தகங்கள்ல இருந்தோ வரப்போகிறது இல்லை. It has to be something that comes from within you. அது உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய
உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். Have you ever found yourself in a place where you were just happy and you didn't know why? இருந்திருக்கீங்களா அந்த மாதிரி இடத்துல? சும்மா ஹாப்பியாக இருக்கு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், அப்படி இருந்திருக்கீங்களா? Have you been there? கண்டிப்பா nobody can deny this, that they have been happy sometime or the other. I mean happy na very joyful and they don't know from where it comes. ரொம்ப சந்தோஷம், அந்த சந்தோஷம் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். Everybody has enjoyed that. That is the kind of joy Paul is referring when he says rejoice in the Lord, and again I say rejoice. அந்த சந்தோஷத்தை தான் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும்